சார் 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 இந்த சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. யாரா நீ? இல்லை சார், நான் ஒரு டைரக்டர். மணிரத்னமா? இல்லை சார், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். எங்கள் ஃபுட்டேஜ் அவங்க அடிச்சிட்டாங்க சார். அதனால தான் சார் இந்த பிரச்சனை. அதுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வர அளவுக்கு பிரச்சனை பண்ணுவீங்களா? இல்லை சார், எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லாம் இந்த பசங்க தான். போய் உட்கார்றா. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அக்யூஸ்லாம் இல்லை சார். நீ அக்யூஸ்ட் இல்ல, நான் போலீஸ். போய் உட்கார்றா. என்ன சார்? டேய் சொல்றேன் இல்ல, போய் உட்கார்றா. இப்போ இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்த அந்த நாட் ஓகே ஷார்ட்ஸ் எல்லாம் ஏதாவது மேட்ச் பண்ணி காலையிலுக்குள்ளே சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாக் ஓவர் தான். சப்டியூ இல்லை, வாக் ஓவர் தான் ஃபைனல்னா நான் அவனுக்கு பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே அது பண்ணியிருப்பேன். நீங்கள் கொஞ்சம் அந்த நாட் ஓகே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதெல்லாம் விட்றா. ஓம் படம் கூட ஏதோ அவார்டு வாங்குச்சுல்ல? பெஸ்ட் ஆக்டர். ஓ, ஆக்டர் விஸ்வநாத் சார்ல. அந்த ஆளு ஃப்ரேமில் வந்தாலே அவார்டு கொடுத்துறானுங்களா? இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ப்ளூ பஸ்கே அவார்டு கொடுத்தாங்கன்னா அது உங்கள் படமாக தாண்டா இருக்கும். ஆமாம், அவர்கிட்ட அவார்டு கொடுத்துட்டியா? இல்லடா, அந்த ஆள் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரா. ஏதா பெருசா பண்ணிட்டு போய் பார்க்கணும். அண்ணா ஷார்ட் ரெடிண்ணா. ஓ ஓகே, நீ போ. டேய், முக்கியமான ஷாட்டு வந்து பாரு. ரோலிங் ஆக்ஷன். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்கிற விஷயம் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம். நேர்மையா வாழறவனுக்கு கடைசி வரைக்கும் அழிவே கிடையாது. அவனை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. என்ன முழிக்கிற? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? கவரிமான் கதை தெரியுமா? காட். என்னப்பா டேக் ஓகேவா? டேய் என்ன பண்ற? ஷார்ட் போயிட்டு இருக்கடா. டேய் என்னடா ஆச்சு? தம்பி, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. டேய், நான் ஒரு ஆர்டிஸ்ட். 2000 ரூபாய் கொடுத்தா போலீஸாவும் நடிப்பேன், மிலிட்டரி ஆபீசராவும் நடிப்பேன். நீ அக்யூஸ்ட் இல்ல, நான் போலீஸ். போய் உட்கார்றா. தேவையில்லாம. தம்பி சொன்னா கேளு. அவன் பேர் மைக்கு. ஏரியாவில் பர்ஸு, ஃபோனு, காரு, பைக்கு எது திருடு போனாலும் அதில் அவனுக்கு பங்கு இருக்கும். ஆனால் அவன் பேர் வெளியே வராது. அவனுக்கு கீழே எப்பவும் 10 பேர் வேலை செய்வாங்க. அவனுங்க தான் அவனுக்கு பலம். எப்போவாது பிரச்சனை லாக் ஆனா என்னை கூப்பிடுவான். இப்போ அவன் இங்கே வரணும். வர சொல்லு. அவனெல்லாம் பிடிக்கவும் முடியாது. ஒரு இதை செய்யறதுக்கு எவ்வளோ வாங்கினேன்? ஓ ஓ நான் என்னை சுற்றி இருக்கிற இந்த 10 பேர் எங்கள் ஒட்டுமொத்த சினிமா கனவு. இதுக்கெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணது வெறும் என் வரைக்கும் விட்டுரு. அவனெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சின்னா அவ்வளோதான். யோ, இது யார் நடிச்ச படம் தெரியுமா? ஆக்டர் விஸ்வநாத் நடிச்ச படம். நீ பேசுறியே, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன்னு வச்சுக்கேன், நீ சொல்ற மைக்கிள், சைக்கிள் எல்லாருக்கும் ராட் அடிச்சிருவாங்க. நிஜ போலீஸ் தூக்க சொன்னது அவன் தான். அவனை போய் கேள்ற. என்னடா பார்க்குறீங்க? ஷார்ட் ஃபிலிம் செலெக்ஷன் வச்சு அதில் தினேஷ்னு ஒரு பையன் வந்தான் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? எவ்வளோ ரத்தம் டாக்டர். ஃப்ரெண்டு டாக்டர், அடிபட்டுச்சு டாக்டர். ஓகேல? நல்லா இருந்துச்சு. இன்னும் பெட்டரா இல்ல வேற எதாவது பண்றேன். I'll call you. ஆக்டர் விஸ்வநாத்தோட பையன். நீ இண்டஸ்ட்ரிக்குள்ள காலே எடுத்து வைக்கல. அந்த தினேஷ் பையனை நீ நடிகனாவே ஒத்துக்கல. அவங்க அப்பா 30 வருஷமா எவ்வளவு பெரிய நடிகை. அவர் என்னெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சார் பாத்தியா? வேஷதாரி புரியலையா?
நடிகண்டா. ஏய், அந்த அவார்டு எங்க இருக்கு? எதுவுமே ஜெயிக்கல, எந்த அவார்டுமே வரலன்னு சொன்னேன்ல. எஸ் டேட், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபிலிம் எதுவுமே கிடைக்கல. என்ன ஆக்டர் இல்லைன்னு சொன்னால, அவனை டேரக்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் பெஸ்ட் ஆக்டர் என்னமோ நீங்கள் தானா? இதெல்லாம் பண்ணது நம்ம தான் அவனுக்கு தெரியுமா? அவன் உள்ள வரும்போது உன் மூஞ்சியை காட்டாத, உள்ள போ. இல்லை டேட், அந்த தோத்து போன மூஞ்சியை நான் நீ இவ்வளோ பிரச்சனை கொடுத்த பிறகும் ஒரு அவார்டு வாங்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்கான். தோத்தது அவனா? உள்ள போ. வாயா, ஜெயிச்சிட்ட போல. உங்களுக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருந்தது, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நல்லா நடிச்சீங்க சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமாயா? என் பேனர்ல முதல் படம், உன் டைரக்ஷன்ல. கைகுடியா, கைகுடியா, கை கொடுங்க டைரக்டர். வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. பாஸ்கி, இதாப்பா சுருட்ட பொடி. வெள்ளம்பால் 10, உடன்பால் 10. போய் சொல்லுப்பா. மச்சான் ரைடர் கொடுறா. உடன்பால் 10. குண்டா, ஏண்டி அவங்க 2 பேரையும் பத்தி தெரிஞ்சுதான் நீ இதை சொல்றியா? இன்னவே என் பிள்ளைக்கு அவன் கொள்ளையே வச்சிருப்பான்டி. இன்னொருத்த என்னடான்னா சுடுகாட்டுல கூலிங் கிளாஸ போட்டுட்டு கேட்ட மாட்டேன்றான். பேரு வச்சிருக்காங்க பாரு 2 பேருக்கும், தோசை பிரான்னு. దానికి దీనికి என்னங்க సంబంధం? நம்ம பாஸ்கி கனவுல வந்து சொல்லிருக்கானா, அதை செய்யலி கதா. அது காதம்மா, நம்ம பையனோட கடைசி ஆசைங்க, இது கூட செய்யக்கூடாதா? டேய் கண்ணாடி கேட்டுறா. ఇదిగో అంజలిదేవి, இதுதான் பாரு நம்ம பாஸ்கி. இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா என் கொடுக்க ஆத்மா சாந்தி இடத்துக்கோசம் இதை நீங்க 2 பேரும் கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சிடுங்கப்பா. இது பாஸ்கியோட உத்தரவு. ஜாகிரதையா போயிட்டு வாங்கப்பா. என்னடா? வாங்கடா இங்க. இது செத்தவங்களுக்கு வாழறவங்க கொடுக்கிற கடைசி மரியாதை. அதையும் தாண்டி இது என் பிள்ளையோட அஸ்தி. ஏதாவது ஏடா கூடமா நடந்தது மவனா. பாஸ்கி அப்பா நம்ம இவ்வளோ கேவலமா இடம் போட்டுருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. சரி, ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பாரு.
நீ வேற அந்த சுருட்ட. டேய் சிரிக்காதடா, நான் தெரியாம தானே பண்ணேன். சரி சரி, ஃப்ரீயா விடு. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. வண்டியை நேரா ராமேஸ்வரத்துக்கு. டேய் டேய் டேய், என்னடா அது? செம்ம ஹெட்டேக் மச்சான். வெயில் வேற. டக்குன்னு 2 வருஷம் கிளம்பிட்டே இருக்கலாம். மச்சி நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. ராமேஸ்வரம் வரைக்கும் வண்டி ஓட்டணும்டா. ஜஸ்ட் 2 drinks. பாஸ்கி கூட இதுதான்டா பண்ணிருப்பான். டேய் என்னடா பண்ற? மச்சான் மோனிகா வைன்ஸ்ல நம்ம 3 பேர் சேர்ந்தனா குடிச்சிருக்கோம். Cheers. சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்லை வேண்டாம்.